வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 13. பழைய கடன். பரஸ்பர ஸ்பரிசத்தால் இன்ப நிலையில் ஆழ்த்தப்பட்ட அவ்விருவரும் சற்று நேரம் எதுவுமே பேசவில்லை. இடையே குறுக்கிட்ட 4 வருடங்கள் இருவரிடமும் அச்சமயம் உச்ச நிலை அடைந்த உணர்ச்சி வெள்ளத்தில் கரைந்தே போய்விட்டன போல் தோன்றின. தூரத்திலிருந்து எழுந்த நெருப்பணைக்கும் வேலைக்காரர்கள் கூச்சலும், என்ன அணைத்தாலும் அணையாது வெடித்து கொண்டிருந்த ஓரிரு காட்டு விறகுகளின் சப்தமும், மாளிகைக்குள்ளிருந்த ஹீனர்களின் குழப்பமான பேச்சொலியும் அந்த இரவின் மற்ற பகுதிகளில் பரவினவை ஒழிய தோட்டத்தில் தனித்தனியே நின்றிருந்த அவ்விருவரின் பிராந்தியத்தில் நுழையவே இல்லை. இத்தனை நிம்மதியாயிருந்த அவர்கள் நிலையை அவ்விருவரில் ஒருவர்தான் கலைக்க முடியும். சித்ராவின் பெருமூச்சு அதை கலைத்தது. உபாத்தியாயன் அணைப்பிலிருந்து மெல்ல விலகி சுற்றுமுற்றும் மிரண்டு நோக்கினாள். இங்கு யாரும் இல்லை சித்ரா. உன் தம்பியை தவிர இங்கு யாரையும் விட வேண்டாம் என உத்தரவிட்டிருக்கிறேன். இப்போது நீ இங்கு வந்திருப்பதால் படைத்தலைவன் உன் தம்பியை கூட இங்கு வரவிட மாட்டான் என்றான் அஜித் சந்திரன் அவளை உற்று நோக்கி கொண்டே. அவன் அப்படி உற்று பார்ப்பதை கண்ட சித்ரா வெட்கத்தால் முகத்தை வேறு புறமாக திருப்பிக் கொண்டு, படைத்தலைவனை நன்றாகத்தான் பழக்கி வைத்திருக்கிறீர்கள் என்றாள். அஜித் சந்திரன் சிரித்தான். அவன் சிரிப்பில் வெகு நாட்களாக காணப்படாதிருந்த மகிழ்ச்சியை சித்ரா கவனித்தாள். அடிமையாயிருந்த காலத்தில் சோகமான புன்முறுவலை தவிர வேறொன்றையும் அவனிடம் அவள் கண்டதில்லை. அவன் கண்களில் சதா துயரமே குடிகொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது சந்தோஷத்தால் மலர்ந்த கண்கள், உள்ளே இருந்த மகிழ்ச்சியால் தடைப்படாமல் வெளிவந்த கலீர் என்ற சிரிப்பு, இரண்டையும் கண்டாள். உள்ளம் மலர்ந்த அந்த புருஷன் முகம் முன்னை விட எவ்வளவு பொலிவு பெற்றுவிட்டது என்பதை சித்ரா கவனித்தாள். தான் அதற்கு காரணம் என்பதை நினைக்க அந்த பெண் உள்ளத்தில் பெருமை எழுந்து நின்றது. ஆனால் ஒரு வினாடிக்குத்தான் தன் சுதந்திரம் பறிப்போய்விட்டதை சித்ரா உணர்ந்தாள். இன்னொருவனுக்கு தான் மனைவியாக வேண்டியவள் என்ற எண்ணம் அவள் உள்ளத்தில் இருந்த உவகையையும் அதுவரை ஏற்பட்ட இன்பக் கனவையும் உடைத்தெறிந்தது. அவள் முகத்தில் துக்க மேகம் மெல்ல படர்ந்தது. அதை கவனித்த அஜித் சந்திரன் அவள் கையை எடுத்து தன் கையில் வைத்துக்கொண்டு, சித்ரா, நான் முதலில் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ பதில் சொல்லவில்லையே. என்னுடன் வந்து விடுகிறாயா என்று கேட்டேனே என்றான். பதிலுக்கு அவள் தன் கண்களால் அவனை ஏறிட்டு பார்த்து, அதெப்படி முடியும் என்றாள் மெதுவாக. ஏன் முடியாது? நம்மை தடை செய்ய யாரால் முடியும்? இப்பொழுது இங்கு நான் வைத்ததுதான் சட்டம். சரி என்று ஒரு வார்த்தை சொல், உபசேனாதிபதி உன்னை தூக்கி சென்று விடுவான். ஹீனர்களிடம் இத்தனை நாள் பழகிய எனக்கு இது கூடவா தெரியவில்லை என்று நினைக்கிறாய் என்றான் அஜித் சந்திரன். தன் இனத்தை பற்றி அவன் அப்படி பேசியது அவளுக்கு சற்று வருத்தமாகவே இருந்தது. ஆனால் தன் ஜனங்களிடம் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான் என்பதை நினைத்து பதிலொன்றும் சொல்லவில்லை. ஏதோ யோசனை செய்தாள். என்ன யோசிக்கிறாய் சித்ரா? ஒன்றுமில்லை. 2 பேரும் நமது நிலையை மறந்துவிட்டோமே என்று யோசிக்கிறேன். இந்த பதிலை கேட்ட அஜித் சந்திரன் மனம் மீண்டும் கோபத்தால் லேசாக சூடேறத் தொடங்கியது. சொல்வதை விளக்கமாக சொல் சித்ரா. அவன் வார்த்தையில் தொனித்த கடுமையை சித்ரா கவனித்தாள். உபாத்தியாயன் அன்பு மனதை சுற்றி மீண்டும் கடினமான இரும்பு கதவு மூட ஆரம்பித்து விட்டதை அவள் உணர்ந்தாள். சோகத்தால் பெருமூச்செறிந்து கொண்டே பதில் சொன்னாள். உபாத்தியாயரே, நாளைக்கு என் திருமண நாள் என்பது தங்களுக்கு தெரியாது போலிருக்கிறது. தெரியும். இங்கு நடக்கும் விஷயங்களை நான் அவ்வப்பொழுது கவனிக்காவிட்டால் வில்லவர் புரட்சி செய்யும் விஷயம் மட்டும் எனக்கு இப்படி தெரியும். அப்படியானால் பிறன் மனைவியாக போகும் என் நிலையும் தங்களுக்கு தெரிந்துதானே இருக்கும் என்று சொல்லி துக்கம் நெஞ்சடைக்க தலையை தொங்க போட்டுக்கொண்டாள். அவள் பதில் உபாத்தியாயன் மனதில் பரிதாபத்தை எழுப்புவதற்கு பதில் கோபத்தையே அதிகமாக எழுப்பியது. உன் நிலை இங்கு வருவதற்கு முன்பே உனக்கு தெரியுமல்லவா என்று வினவினான். தெரியும். தெரிந்தும் ஏன் வந்தாய்? நான் பரபுருஷன் என்று தெரிந்து எதற்காக என்னிடம் தனிமையில் பேச வந்தாய்? பேசியதோடு நில்லாமல். அஜித் சந்திரன் வார்த்தை மேலே ஓடவில்லை. குனிந்திருந்த சித்ராவின் முகத்தில் இருந்து 2 நீர்த்துளிகள் கீழே விழுந்தன. சீலை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டாள். சித்ரா அழுதே அவன் பார்த்ததில்லை. அவன் மனம் மீண்டும் கரைந்தது. அழாதே சித்ரா, நீ வந்த காரியம் எனக்கு தெரியும். உன் வாயாலே அதை சொல்லிவிடு என்றான் அஜித் சந்திரன். அவன் பேச்சில் கண்ட பரிதாபம் அவளை சாட்டை கொண்டு அடிப்பது போல் இருந்தது. கேவலம் காரியத்தை சாதிக்கத்தான் சாகசம் செய்ததாக அவன் நினைத்ததை நினைக்க நெஞ்சத்தில் கத்தியை செருகிவிட்டது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் தான் என்ன வாதாடினாலும் அந்த சமயத்தில் செல்லாதென்பதை அறிந்த சித்ரா வந்த காரியத்தையே எடுத்து சொன்னாள். என் தம்பிக்கு உயிர் பிச்சை கேட்க வந்தேன். மானத்தை விட உயிர் அவ்வளவு பெரியதா? இதில் மானம் என்ன இருக்கிறது? அவன் உங்களுக்கு எவ்வளவோ சின்னவன். நீங்களே அவனுக்கு வாட்போர் சொல்லிக் கொடுத்தாலும் உங்கள் திறமையில் 100 பங்கு அவனுக்கு வரவில்லை. அது உபாத்தியாயன் பிசகோ மாணவன் பிசகோ எனக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு நீங்கள் சொல்லி வைத்திருக்கும் வித்தையை கொண்டு உங்களிடம் போராட வருவது மரணத்தை நாடி வருவதற்குத்தான் சமானம்.
அந்த குழந்தையை எதற்காக கொலை செய்ய ஆசைப்படுகிறீர்கள்? அவனை கொல்வதால் உங்களுக்கு அவமானமே தவிர அதில் பெரிய வீரமோ தீரமோ என்ன இருக்கிறது என்று கேட்டாள். உன் தகப்பனிடம் நான் சாட்டையால் அடிபட்டதை விட இது பெரிய அவமானம் என்று நினைக்கிறாய் என்று திருப்பி கேட்டான் அஜித். சித்ராவுக்கு பதில் எதுவும் சொல்லத் தெரியவில்லை. அஜித் சந்திரனே பேசினான். சித்ரா, உன் தம்பி உனக்கு குழந்தையை தவிர உலகத்துக்கு குழந்தை அல்ல. வாலிப வயதை அடைந்திருக்கிறான். உன் தகப்பனார் சாட்டையால் அடித்து விடு, இதோ என் முகத்தில் லேசாக தெரிகிறது பார். இதற்கு பழி வாங்குவதாக நான் சபதம் செய்திருக்கிறேன். இந்துக்கள் வழக்கம் உனக்கு தெரியாதிருக்கலாம். ஆனால் சத்திரிய ஜாதியில் பிறந்தவன் செய்த சபதத்தை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டான். தவிர சண்டையில் நான் தான் ஜெயிப்பேன் என்பது என்ன நிச்சயம்? போரில் எப்பொழுதும் ஜெயாபஜயம் யார் பக்கம் என்று சொல்ல முடியாது. ஆகையால் நீ போய் உன் தம்பியை அனுப்பு. என் பழைய கடனை தீர்த்து கொள்கிறேன். அவன் சொற்கள் ஒவ்வொன்றும் சித்ராவை சித்திரவதை செய்தன. ஏதோ யோசித்தாள். தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியால் அஜித் சந்திரனிடம் இருந்த அன்பை வெறுப்பு போர்வையால் நன்றாக மூடிக்கொண்டாள். மிக உஷ்ணமான வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து வெளிவந்தன. சண்டையில் நீங்கள் இறந்து விட்டால் என்று கேட்டாள். யாருக்கும் நஷ்டமில்லை. எனக்கு நஷ்டம் என்றாள் சித்ரா. உனக்கா? ஆம், நீங்கள் இறந்துவிட்டால் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பழைய கடன் என்ன ஆவது? அதை யார் தீர்ப்பார்கள்? அஜித் சந்திரன் எதுவும் புரியாமல் விழித்தான். உங்களுக்கு அது எங்கே ஞாபகம் இருக்கப் போகிறது? ஆனால் தங்களுக்கு சேர வேண்டியதை மட்டும் நினைவு வைத்துக்கொண்டு தாங்கள் செலுத்த வேண்டிய கடனை மறப்பது ஒருவேளை இந்துக்கள் தர்மமாக இருக்கலாம். அல்லது அது சத்திரியன் கடமையோ என்னவோ. உங்கள் சாட்டை அடிக்க என் தம்பியின் உயிரை வசூலிக்க வந்தீர்களே, உங்கள் உயிரை நான் காப்பாற்றினேனே, அதற்கு என்ன கைமாறு செய்வதாக உத்தேசம் என்று சித்ரா கேட்டாள். நீ என் உயிரை காப்பாற்றினாயா? எப்பொழுது என்று அஜித் சந்திரன் ஆச்சரியத்துடன் கேட்டான். என் தகப்பனார் வேலை முற்றத்தில் உங்களை கட்டி வைத்து அடித்தது ஞாபகம் இல்லையா? அதை எப்படி மறக்க முடியும்? ஆம், அன்று நீ குறுக்கே வந்து சாட்டையால் அடிக்க வேண்டாம் என்று அவர்களை தடை செய்தாய். அது ஞாபகம் இருக்கிறது. ஆனால் நீ காலம் கடந்து வந்தாய். அதற்குள் நான் இறந்து விட்டதாக நினைத்து என்னை அவிழ்த்து விட்டார்கள். பிறகு பிறகு ஏதோ ஒரு கனவு. உதயன் வீட்டில் நான் கண் விழித்தேன். உதயன் வீட்டுக்கு இங்கிருந்து எப்படி போனீர்கள்? அதுதான் புரியவில்லை. எப்படி புரியும்? இறந்து விட்டதாக நினைத்து உங்களை அவிழ்த்து விட்ட வேலைக்காரர்கள் நீங்கள் கண் விழித்ததை பார்த்து என் தகப்பனாரிடம் சொல்ல ஓடியதை தடை செய்ய ஒரு சித்ரா இருக்கும்போது மற்ற விஷயங்கள் புரிவானேன்? எப்படியாவது உங்களை காப்பாற்றிவிட்டால் ஆளுக்கு 1000 பொன் லஞ்சம் கொடுப்பதாக சொல்லி தகப்பனை வஞ்சிக்க ஒரு பெண் இருக்கையில் உங்களுக்கு எதை பற்றி தான் கவலை? உதயன் வீட்டுக்கு உங்களை அனுப்ப ஒரு மாணவி இருக்கையில் எப்படி தப்பினோம் என்பதை மனத்தால் நினைக்க எது அவசியம்? இதை பற்றியெல்லாம் சத்திரியன் மனதிற்கு என்ன அக்கறை? சிறு பையனை, பிள்ளையை போன்ற மாணவனை தகப்பனாரிடம் ஏற்பட்ட கோபவெறியால் கொல்வதில் வேண்டுமானால் அக்கறை இருக்கும் என்று படபடப்புடன் தன் கோபத்தை எல்லாம் அள்ளி கொட்டினாள் சித்ராதேவி. அஜித் சந்திரன் வெகு மௌனமாயிருந்தான். பிறகு சொன்னான். ஆம் சித்ரா, என்னை தூக்கி வந்த வேலைக்காரர்களுக்கு நீ லஞ்சம் கொடுத்ததை பற்றியும் என்னை காப்பாற்றியதை பற்றியும் ஏதோ சொன்னார்கள். நான் அரை மயக்கத்தில் அவற்றையெல்லாம் கேட்டேன். இதுவரை அது வெறும் கனவென்றே நினைத்தேன். இப்பொழுதுதான் உண்மை என்று தெரிகிறது. அப்படியானால்? அஜித் சந்திரன் அவளை மேலே பேச விடாமல், என் பழிவாங்கும் படலம் இத்துடன் முடிகிறது. நம் இருவரிடையே உள்ள பழைய கடனும் கழிந்து விடுகிறது என்றான். உபாத்தியாயரே, இன்று சித்ரா மீண்டும் ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். சித்ரா, நமது உறவு இத்துடன் முடியட்டும். நீ வந்த காரியம் முடிந்துவிட்டது. எனக்கு நீ உயிர் பிச்சை அளித்ததை முன்பே கூறியிருந்தால் உன் மனோகர வலையை வீசாமலே உன் தம்பியின் உயிரை திரும்பி வாங்கியிருக்கலாம் என்றான். அந்த கடுஞ்சொற்களை கேட்ட சித்ராவின் கோபம் பன்மடங்காக்கியது. அவள் முகம் சிவப்பதிலிருந்து உள்ளே ஜுவாலை கிளம்புவதை அறிந்த அஜித் சந்திரன், சித்ரா, கோபம் உண்மையை மறைத்து விடுமா? அது போகட்டும். பெண்ணின் சஞ்சல புத்தி எனக்கு இருந்தால் உன்னை என்றோ மறந்திருப்பேன். ஆனால் இத்தனைக்கு பிறகும் உனக்கு தீங்கு வருவதென்றால் என் மனம் கேட்கவில்லை. ஆகையால் இதை சொல்கிறேன். உன் திருமணத்தை பிற்பாடு வைத்துக்கொள். இன்றிரவே உன் தகப்பனாருடன் இந்த பிராந்தியத்தை விட்டு ஓடிவிடு. என் படை இங்கிருந்து போக வேண்டியதுதான் தாமதம். வில்லவர் மீண்டும் வருவார்கள். அவர்களை அடுத்த தடவை தீ வைக்க வரும்போது உங்களை காப்பாற்ற நான் இங்கு இருக்க மாட்டேன். தோரமானாவின் உத்தரவையும் மீறி நான் இந்த பக்கமாக வந்திருக்கிறேன். மீண்டும் வில்லவர் வருவார்களா? என் வீரர்கள் அகல வேண்டியதுதான் தாமதம். கண்டிப்பாய் வந்து விடுவார்கள். அவர்களுக்கு தோரமான பின்புலமாயிருக்கிறான். ஹீனர்களை அழிக்க முயல்பவன் தோரமானாவா? சித்ரா பிரமித்தாள். உன் தகப்பன் இந்த பிராந்தியத்தில் தலைவனாயிருக்கும் வரையில் தோரமான இங்கு தலைவனாக முடியாது. அவன் தலைவனானாலொழிய ஹீன சாம்ராஜ்யத்தை பாரதத்தில் ஸ்தாபிக்க முடியாது. ஆகவே உன் தகப்பனை ஒழித்துவிட தோரமான கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான்.
நேராக அவனே உன் தகப்பனை கொன்றால் கபீசத்தில் இருக்கும் ஹீனத்தலைவன் விரோதம் தோரமானவுக்கு ஏற்படும். ஆகவே மறைமுகமாக உன் தகப்பனை அழிக்க திட்டமிட்டிருக்கிறான். வில்லவரை கிளப்பிவிட்டால் அவர்கள் பழியும் தீரும், தன் எதிரியும் தொலைவான் என்று தோரமானான் நினைக்கிறான். இந்த தகவலை கேட்டு சித்ரா திகைத்து போனாள். அஜித் சந்திரன் மேலும் சொன்னான், யோசிக்க சமயமில்லை சித்ரா. இருக்கும் ஆபத்தை உன் தகப்பனாரிடம் சொல். உன் தகப்பனை காப்பாற்ற எனக்கு அக்கறை இல்லை, உன்னை பற்றிதான் கவலை என்றான். சித்ரா அவனை நெருங்க ஓரடி எடுத்து வைத்தாள். இன்னொருவனுக்கு தான் நிச்சயம் செய்யப்பட்டிருப்பதை நினைத்து கொண்டு அதே இடத்தில் ஒரு வினாடி நின்று, வருகிறேன் உபாத்தியாயரே என்று சொல்லி மாளிகைக்கு செல்ல திரும்பினாள். அவள் போனதுக்கே உபாத்தியாயன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனத்தில் எழுந்து அலைமோதி கொண்டிருந்த எண்ணங்களின் இறைச்சலால் தனது படைத்தலைவன் தன்னை நோக்கி வந்ததை கூட அவன் கவனிக்கவில்லை. 2ஆம் முறை படைத்தலைவன் கூப்பிட்ட பிறகுதான் அஜித் சுய நினைவை அடைந்தான். இன்று வாட்போர் கிடையாதென்று நினைக்கிறேன் என்றான் படைத்தலைவன். தன்னிடம் இருக்கும் பயத்தால் படைத்தலைவன் மேலுக்கு மரியாதை காட்டினாலும் உள்ளே நகைத்து கொண்டிருக்கிறான் என்பது உபாத்தியாயனுக்கு நன்றாக தெரிந்தது. ஆனால் அதை வெளிக்கு காட்டிக்கொள்ளாமல், உன் புத்தி கூர்மையை மெச்சுகிறேன். இன்னும் 10 நிமிடங்களில் நாம் கிளம்புகிறோம். வீரர்களை அணிவகுத்து நிறுத்து என்றான். 10 நிமிடங்களில் ரணப்பேரிகை முழங்கியது. குதிரைகள் அடிலன் மாளிகையை விட்டு பாய்ந்து சென்றன. கடைசியாக சென்ற குதிரையின் மீது அஜித் சந்திரன் மனம் மிக பெரிய ஏமாற்றத்தின் பாரத்தால் அழுந்தி இருக்க தலை குனிந்த வண்ணம் சென்றான். அவன் செல்வதை மேல் தளத்திலிருந்து சித்ரா பார்த்து கொண்டு நின்றாள். வாழ்விலிருந்து ஏதோ ஒரு ஒளி செல்வதை போன்ற உணர்ச்சியால் அவள் மனம் வெடித்து கொண்டிருந்தது. அஜித் சந்திரன் கடைசியாக ஒரு முறை மாளிகையின் தளத்தை நோக்கிவிட்டு குதிரையை தட்டிவிட்டான். மாடியில் நின்றிருந்த சித்ரா தேவியின் கண்களில் திரண்டு தேங்கியிருந்த 2 நீர்த்துளிகள் அவன் பிரிவை தாங்க மாட்டாமல் உருண்டு விழுந்தன.